Hi, hello and welcome back to our channel Kannan. இன்னைக்கு நம்ம prawn capsicum மசாலா எப்படி செய்யறது சொல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம panல 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். 2 பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறேன். ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய தக்காளி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சு இந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம ஹாஃப் கேப்சிகம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறோம். ஒரு 1 மினிட் வதக்கினா போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கம்மியாக இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக. இப்போது நான் 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக சாப் பண்ணியிருந்த கொரியாண்டர் லீவ்ஸை போட்டு சாட்டே பண்ணால் நம்மளோட ப்ரான் கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உடனே நம்ம இதை இம்மிடியேட்டாக வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைனா அதில் ஹீட்டில் அந்த ப்ரான்ஸ் ரப்பரி ஆக சான்சஸ் இருக்குது. நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா நம்ம மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு தொக்கா வேணும்னு நினைக்கும் போது ப்ரான்லேருந்து ஏற்கனவே தண்ணி ஊஸ் அவுட் ஆகும். அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் ப்ரானை போட்டதுமே ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு 4 மினிட்ஸ்க்கு கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா 4 மினிட்ஸில் ப்ரான் சாஃப்டாக குக் ஆகி வந்துடும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.